வணக்கம். எனது ஆன்மீக தேடலில் ஆரம்ப நிலைகளில் தேவன் எனக்கு செய்த அற்புதங்களை ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனது வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களால் இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்குள் கடந்து சென்ற நான் அவனை கண்டுபிடிப்பதற்காக பல மணி நேரங்களை ஒதுக்கி வைத்திருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் காதுள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்ன அந்த வசனம் எனக்கு சரியாக பொருந்தியிருக்கிறது என்பதை எனது ஆத்மீக தேடலில் நான் கண்டுபிடித்தேன். அதிகாலையில் நடக்கும் அதிசயத்தை எனது கண்கள் முன்பாக காணத் தொடங்கினேன். ஆரம்பத்தில் அந்த அதிசயங்களை செய்தது நான் தான் என்ற அகங்காரத்தோடும், இப்போது அவைகளை செய்தது எனது இறை சக்திதான் என்பதை புரிந்து கொண்டவளாகவும், தெய்வத்தின் அலைவரிசையில் சேர்ந்துவிட்டால் உங்களாலும் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் இப்போது நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது என்ற தீர்மானத்தோடு அதிகாலை 4 மணிக்கு பிரார்த்தனை செய்வதற்காக நான் எழும்பியிருந்தேன். நான் வாழ்ந்து வந்த வீட்டைச் சுற்றி எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களது ஆராதனை ஆலயங்களும் இருந்தது. 4 மணி பொழுதில் கந்தசஷ்டி கவசமும் பள்ளிவாசலில் வாங்கு சொல்லும் சத்தமும், அதேபோல கிறிஸ்தவர்களது ஆலயங்களில் மணி ஓசையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் நான் எனது பிரார்த்தனைக்காக எழும்பியிருந்தேன். வாங்கு சொல்லத் தொடங்கிய போதே ஊரில் இருந்த நாய்களெல்லாம் ஊளவிடத் தொடங்கியது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனது போராட்டங்களும் பிரச்சனைகளும் மிகுதியால் எனது தலை வெடித்து விடுவது போல எனக்கு தோன்றியது. அப்போது நான் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தேன். தெய்வத்திடம் என்று சொல்ல முடியாது, பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் கடவுள் இருக்கிறானா என்ற தேடலில் இறைவனை மறந்துவிட்டேன். எனது உணர்வுகள் எல்லாம் பிரபஞ்சத்தை நோக்கி திறந்திருந்தது. பிரபஞ்சமே, நீ செயல்பட்டு கொண்டிருந்தால், உனக்கு சக்தி இருந்தால், எல்லா மதமும் ஒரே இறைவனை துதித்து கொண்டிருப்பது உண்மையென்றால் இது இறைவனை துதிக்கும் நேரம். இந்த நாய்கள் ஊளவிட்டு கொண்டிருப்பது எதனால் என்று முதலாவது எனது கேள்வியை கேட்டேன். அந்த கேள்வியோடே ஒரு சவாலையும் பிரபஞ்சத்திற்கு கொடுத்தேன். நீ இருப்பது சரியானால், உனக்கு சக்தி இருந்தால் இந்த நாய்களது வாய்களை நீ அடைக்க வேண்டும். நான் நன்றி எழுதத் தொடங்கின நோட்டில் எனது ஆரம்ப பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது. இனிமேல் 4 மணி பொழுதில் வாங்கு சொல்லும் போதும், ஆலயங்களில் பிரார்த்தனை நடக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நாய்களது வாய்கள் திறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எனது முதலாவது நன்றி பிரார்த்தனையாக இருந்தது. அற்புதம், அதிசயம் எனது கண் முன்பாக நான் அதை கண்டதுதான். அதை சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. நான் இதை எழுதி வைத்துவிட்டு அடுத்த நாளும் நான் 4 மணிக்கு எழும்பினேன். அந்த நேரத்தில் தான் நான் அந்த அதிசயத்தை கண்டேன். வாங்கு சொல்ல தொடங்கும் போதே நாய்கள் ஊளவிடத் தொடங்கினது. எல்லா பள்ளிகளிலும் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஊளவிடத் தொடங்கின நாய் வாயை ஏதோ ஒரு தெய்வ சக்தி பொத்தி பிடிப்பதை எனது காதுகள் கேட்டது. ஒரு மனிதன் சப்தம் போடும்போது அவனது வாயை இன்னொரு மனிதன் பொத்தி பிடித்தால் அவன் எப்படி சப்தம் போட முடியாமல் திணறுவானோ, அதே போல அந்த நாய்கள் திணறிக்கொண்டிருப்பதை எனது காதுகள் கேட்டது. உண்மையில் நான் பயந்து விட்டேன். பிரபஞ்சத்திடம் உனக்கு அதிசயம் இருக்கிறதா, உனக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்ட நான் உண்மையாகவே நான் அந்த இடத்தில் பயந்து விட்டேன். நான் தனியாகத்தான் அந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். பயத்தில் ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் துடித்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரையும் அந்த நாய்களது வாய்கள் திறக்கப்படவில்லை. அடுத்த நாளும் நான் இதே அதிசயத்தை கண்டேன். அடுத்த நாள் நான் நன்றி எழுத தொடங்கும் போது இதே போல வாங்கு சொல்லும் சத்தம் கேட்டது. நான் கவனிக்க தொடங்கினேன். நாய்கள் ஊளவிடுகிறதா என்பதை கவனித்து கொண்டிருக்கும் போதே ஏதோ தூரத்தில், அதாவது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நாய்கள் ஊளவிடும் சத்தம் எனக்கு கேட்டது. ஒரு நாய் ஊளவிடும் சத்தம் கேட்டால் கேட்டுக்கொண்டிருக்கும் மற்ற நாயும் ஊளவிடத் தொடங்கும். எனது வீட்டை சுற்றிலும் இருந்த நாய்களும் ஊளவிடுவதற்கு தொடங்கியது. ஊளவிட முடியாமல் அவைகள் வாய்கள் பொத்தப்பட்டிருப்பதையும் அவைகள் திமிறுவதையும் எனது காதுகள் கேட்டது. அப்போது நான் அடுத்த பிரார்த்தனை எழுதினேன். தூரத்தில் இருக்கும் அந்த நாய்களும் ஊளவிடும் சத்தம் இனிமேல் இந்த நாய்களுக்கு கேட்கக்கூடாது. எனது வீட்டைச் சுற்றிலும் இருக்கும் நாய்கள் ஒன்றும் பிரார்த்தனை நேரங்களில் வாய்களை திறப்பதில்லை என்பதை இப்போதும் நான் உணர்ந்திருக்கிறேன். இதுதான் எனது வாழ்க்கையில் முதலாவது நடந்த அதிசயம். இந்த அதிசயத்திற்கு பிறகு எத்தனையோ அதிசயங்கள் நடந்து முடிந்துவிட்டது. கேள்விகளை கேளுங்கள். நான் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேனா? இந்த மதங்களும் மத தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருப்பது சரியா? உங்களது கைகளில் இருக்கும் பைபிளும் குரானும் பகவத்கீதையும் சொல்வது போலதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா?